என் அன்பு பிள்ளையே, உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம். முதலில் நீ பொறாமையை வென்றிடு. நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கின்றது என்று பொறாமை கொள்கின்றார். அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அது. அவர்களை போன்று பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதா உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய். ஒன்றை புரிந்து கொள் குழந்தாய், எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கும் நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நலம் பெறுவோம், பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. இருள் சூழ்ந்துத்தான் இருக்கும். அதில் உனக்கான பயங்கள், கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்கு துணையாக அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்பட மாட்டேன். இருந்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது குழந்தையே. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். என்னை நம்பினா என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் நல்லவனாய் பழகுவோமாயின் வேதனைகள் என்பதே நம் வாழ்வில் இருக்காது. உறவு என்று 1000 பேர் இருந்தாலும் நாம் கலங்கி நிற்கும் வேளையில் நம்மை அள்ளி அணைத்து கொண்டு அவளின் மொத்த அன்பையும் கொட்டி தீர்க்கும் ஓர் அட்சய பாத்திரம் அம்மா மட்டும்தான். உன்னை ஒருவர் ஒதுக்குகின்றார்கள் என்றால் ஒருபோதும் அவரை தேடி போகாதே. நீ ஒதுங்கிப்பார், அவர்களே உன்னை தேடி வருவார்கள். எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. அதை உணரும் பொழுது நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்வேன். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவர், சிலர் உன்னை வெறுப்பர். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீதான் வாழ வேண்டும். என் தங்கமே, உண்மையான இரக்க குணம் என்பது எதையாவது கொடுப்பதல்ல. எது தேவையோ அதை உரிய நேரத்தில் கொடுப்பதாகும். உரிய நேரத்தில் உரியவரின் தேவையை அறிந்து கொடு. அனைத்தும் சுகமாகும். யாருக்கு தெரிய போகின்றது என்று பாவ மூட்டையை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அனைவரின் அந்தரங்கத்தையும் அறியும் அநேகன் நான். அனைத்தையும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். என் பிள்ளைகள் என்றும் நல்ல வழியில் மட்டுமே செல்ல வேண்டும். அதுவே எனது விருப்பம். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன் நீ சிறப்பாக வாழ்வாய். உன் வளர்ச்சியைக் கண்டு அவர்களே உன்னை தேடி வருவார்கள். இது உன் தந்தையின் சத்திக வாக்கு. யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலம் குழந்தையே. ஒருவர் உன்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றாரோ எதிர்காலத்தில் அந்த அளவிற்கு வெறுக்கவும் செய்வார்கள். ஆனால் உன்னை எக்காலத்திலும் வெறுக்காத ஓர் உறவு அன்னை மட்டுமே. தன் பிள்ளையின் சுமைகளை சுகங்களாக எண்ணி வாழும் தாய் கடவுளுக்கு சமமானவர். நம்மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் மதிப்பை அவர்களிடம் இருந்து நாம் பிரிந்த பின்னரே உணர்ந்து கொள்கின்றோம். உன்னை அழ வைக்க, விழ வைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் என்னை வழிபடுகின்றார்களா என்பதில்
எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை தங்கமே. அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் பக்தை, என் குழந்தை. அதனால் அவர்களையும் சேர்த்து அரவணைக்கும் கடமை எனக்குள்ளது. உன் குடும்பமே என் கண் பார்வையில் தான் இருக்கின்றது. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகின்றார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராகவாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. காரணம், நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்பதற்காக அல்ல, அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் என்பதற்காகவே. ஏமாறவும் ஏமாற்றவும் பயன்படுத்தப்படும் கருவி அன்பு மட்டுமே. அளவோடு இருந்தால் அனைத்தும் நலமே. ஆறுதலுக்கு ஆள் இல்லை என எண்ணாதே. சில நேரங்களில் உன் தனிமையே உனக்கு சிறந்த ஆறுதல். மண்ணில் விடப்படும் உன் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் என்பதை தெரியாத உறவுகளுடன் நீ ஒட்டி இருப்பதை விட உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பிடிக்காத மனமுள்ள ஒருவரை அருகில் வைத்துக் கொண்டே ஏன் வருந்துகின்றார்? யாம் இருக்கும் போது பயம் ஏன் உனக்கு? நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று ஒருபோதும் வீண் நம்பிக்கை கொள்ளாதே குழந்தையே. சில உறவுகள் வாடகை வீடு போல. எவ்வளவு தான் அன்பு செலுத்தினாலும் நாம் அவர்களுக்கு தற்காலிகமே. உனக்கு நீயே சொல்லிக்கொள், என்னுடன் சாயப்பா இருக்கின்றார் என்று. அப்பொழுது உன் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை ஒருபோதும் நாட வேண்டாம். முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை. சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். நின்று கவனித்தால் வாழ்க்கை சிக்கலாக தெரியலாம். பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம். சொந்த காலிலேயே நின்று பழகு. மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரிடம் உதவியை நாடு. அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே. அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனுக்கு தைரியம் இருந்தால் அந்த தைரியத்தை நான் சுக்குநூறாக்குவேன் குழந்தையே. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழியில் நீ உண்மையாக இரு. அது உனக்கு நிம்மதியை தரும். எப்பொழுதும் உன் வேதனைகளை அதை சரி செய்கின்ற இதயத்திடம் மட்டுமே சொல். மற்றவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் குழந்தையே. சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு. முயற்சியை கைவிடாதே. இலக்கில் கவனமாக இரு. புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப் போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். பிறரை பற்றி புறம் பேசும் யாரும் உண்மை என்னவென்று யோசிப்பதில்லை. காரணம், அவர்களின் தேவை உண்மையல்ல, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மட்டுமே. தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி. அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆழமான அன்பு கண்டிப்பாக இருக்கும் குழந்தையே. உங்களை யாராவது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருந்து விடுங்கள். ஏனென்றால் பல 1000 ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகமாக இருக்கும். உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே நான் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். கலங்கி நிற்கும் போதெல்லாம் உணர்கின்றார் நீ இன்னமும் மனதளவில் பக்குவப்படவில்லை என்பதை. நீ இப்போது நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்று உணர ஆரம்பித்து விட்டாய் தங்கமே. அதனால்தான் என் வார்த்தைகள் உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். என் தங்கமே, அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் குழந்தையே. நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும்
மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இன்றி இன்பமாகும். எல்லா தவறுக்கு பின்பும் இழந்த மிக முக்கியமான முதல் விஷயம் பொறுமை மட்டுமே. பொறுமையோடு இரு தங்கமே, அனைத்தும் உன்வசமாகும். தான் மட்டும் புத்திசாலி, அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாளாகின்றான். தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாக்காமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான். தூரமாக இருக்கும் வரை கௌரவமாக இருக்கலாம் குழந்தையே. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள். எப்போது முடிவுகளை எடுக்க நீயே பழகுகின்றாயோ அப்போதே அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உனக்குள் வந்துவிடும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. வாழ்வில் போராட்டம் என்பது அனைவருக்கும் இருப்பதில்லை. ஆனால் போராடி சவால்களை எதிர்கொண்டு வருபவனுக்கே காலமும் சிறந்த எதிர்காலத்தை வழங்க காத்திருக்கும். காலில் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள் தங்கமே. செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே. சொல்லிக் காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் நாம் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் நமக்கு ஒருபோதும் சாதகமாக இருக்காது. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன், இது உறுதி. என் அருட்பார்வை உன்னை எப்போதும் வழிநடத்தும். புதிதாக போகும் பாதையில் கவனத்தை சிதறவிட்டால் திரும்பும் போது நீ திசை தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருப்பாய். அப்படித்தான் வாழ்க்கையும் குழந்தையே. நம்மை மறந்து போனவர்களுக்கு கூட நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். நமது தேவை அவர்களுக்கு தேவைப்படும் போது என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கைக்குள். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்காகவே ஏற்பட்டது என நம்பு. உன்னை நேசிப்பவர்களுக்கு விடையாகிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு என்றும் கேள்விக்குறியாகவே இரு குழந்தையே. இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யுங்கள். உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து உதவுங்கள். நான் என்றைக்கும் என் பக்தர்களுக்கு உணவுக்கோ உடைக்கோ குறை வைக்கவே மாட்டேன். உன் பங்களிப்பு மற்றவர்களுக்கு எதிலுமே பயனுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் அன்பின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் குழந்தையே. அன்பை எதிர்பார்ப்பதும் வீண். வாழ்வில் நீ அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகின்றேன், பெற்றுக்கொள் தங்கமே. நான் உன்னுடன் ஒவ்வொரு வினாடியும் இருக்கின்றேன். இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கை இழந்தவர் வெல்வது கடினம், நம்பிக்கை இருப்பவர் வீழ்வது கடினம். நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றார் என்றால் அதுவும் தர்மம்தான் குழந்தையே. என் வைரமே, நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். கவலை உனக்கு ஏன் குழந்தையே? நான் உன்னுடன் இருக்கும் போது யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் வெறுமை மட்டுமே உள்ளதே என்று கலங்காதே. இனி உன் வாழ்வில் அற்புதம் மட்டுமே நிகழும். ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார். உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே. நல்லவர்களுக்கு சோதனை தந்தாலும் கடைசியில் வீழ்த்த விட மாட்டேன். கவலைப்படாதே, எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என்னை மட்டும் பார். எல்லோரிடமும் ஏன் கேட்கின்றா? பதில் சொல்ல நான் இல்லையா? உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் தான் பதிலளிப்பேன். எப்படியும் எனது பதிலை காண்பிப்பேன். உன் இதயத்தால் என்னை உணர்ந்து கொள். உன் மனம் அமைதியாக இருக்கும்போது என் குரலை உன் இதயத்தின் மூலம் கேட்க முடியும். நீ விரைவில் அதை அனுபவிப்பாய் குழந்தையே. எடுத்து சொல்வதை விட
எடுத்துக்காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன். சந்தோஷமும் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தையே. அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு. உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கின்றேன். நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய்? சாயி 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 என்று கூப்பிடு. உனக்காக நான் வருவேன் தங்கமே. இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் தங்கமே. யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே. உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. கலங்காதே தங்கமே. நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன். நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.